பாக்கியவான்களே, கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய் இருக்கும்படியாய் விரும்புகிறாரு. நாம் முதல் நாள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் வாசித்தோம். இரண்டாவது நாள் நாம் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் வேதத்தில் பார்த்தோம். இன்றைக்கு மூன்றாவது பாக்கியவானை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்த்து அவர் மீது நம்பிக்கையும் பயத்தையும் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 34 அதிகாரம் 8வது வசனம் நாம் எப்படியாய் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்கள் மேல், கர்த்தர் மேல் பயந்து இருக்கிறவர்கள், அவர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்கிறவர்களால் மட்டும்தான் அவர் மீது பயம் என்பது அவருக்காய் நடுங்கி வாழ்வது கிடையாது. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்கிற ஒரு காரியத்தான் இந்த இடத்துல பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களை இங்கே வேதம் சொல்லுகிறது பாக்கியவான்கள் என்று சொல்லி. அப்படி பயந்து இருக்கிறவர்கள் யாரு? கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்த்தவர்கள். கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு நல்லவர். உங்களை மீட்டு கொண்டவர் கர்த்தர், அவர் நல்லவர். உங்களை பராமரிக்கிறவர் கர்த்தர், அவர் நல்லவர். உங்களை பாதுகாக்கிறவர் கர்த்தர், அவர் நல்லவர். ஆகவே கர்த்தர் நல்லவர் என்று நீங்க ருசி பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் எப்படி நாம ருசி பார்ப்பது? How can we taste that the Lord is good என்று நாம் எப்படி டேஸ்ட் பண்ணுவது? நீங்கள் அவர் மேல் வைக்கிற விசுவாசம் அது உங்களுக்கு ஒரு ருசியை கொடுக்கிறதா இருக்கிறது. நீங்கள் அவரை ஆராதிப்பது உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு டேஸ்டை, அந்த ஒரு ருசியை யாராலையுமே உணர முடியாது. என் தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று, நல்லவர் என் தேவன் என்று நீங்க உங்களுடைய இருதயத்தில் நீங்க தியானிக்கிறீங்க பாருங்க, அது உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதான் கர்த்தர் சொல்றாரு, நீ பாக்கியவானாய் இருக்கிறாய். ஏன் தெரியுமா? நீ கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்த்ததுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. டோன்ட் ஃபர்கெட். வருகிற 19ஆம் தேதியிலிருந்து 21 நாள் உபவாச கூட்டம் நாம் இங்கே ஆரம்பிக்கிறோம். ஏன் தெரியுமா? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காய் அழைக்கிறாரு. மை டியர் சைல்ட், God is waiting you to bless. God bless you. Amen. God bless you.